Hi guys, a very good evening, everyone. ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிபியோட இது இன்டர்வியூ வந்து ஆரம்பிச்சிடுச்சு சரிங்களா. ஸோ இந்த இன்டர்வியூக்கு எப்படி போகணும், என்ன பண்ணணும், என்ன பேசணும், எங்கே பேசணும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதை பற்றியான ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா எடுக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த செஷனை ஆரம்பிச்சிருக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தீங்கன்னா ஆல்வேஸ் நீங்கள் போனோடனே இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்வாங்க சரிங்களா. அந்த இடத்துலலாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுமா, யார் நம்ம, யாராக இருப்போம் அப்படின்ற மாதிரி அதை பார்த்த உடனே டவுட் வந்துடும் சரிங்களா. ஸோ ஆல்வேஸ் எப்பயுமே ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்களுடைய பேரை சொல்லுங்க சரிங்களா. இன்ட்ரொடியூஸ் யுவர் செல்ஃப் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கோங்க சரிங்களா. சொன்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும், இன்டர்வியூ டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியும், அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண முடியும். ஸோ டாக்குமெண்ட்ஸை ஒழுங்காக அப்லோட் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு பர்சனுக்கு ஒரு டைம் ஸ்லாட்ன்ற மாதிரி கிடையாது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் தான். ஸோ ஆல்வேஸ் என்னன்னா ஒரு 30 minutes earlier சரிங்களா. உங்களோட ரிப்போர்ட்டிங் டைமுக்கு ஒரு 30 minutes earlier என்ன பண்ணுங்க, அந்த இன்டர்வியூ சென்டர் போய் ரீச் ஆகிடுங்க சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் ஆல்வேஸ் போகும்போது என்னன்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. ரொம்ப பிரைட் கலரில், எல்லோ கலர், பிங்க் கலர் அப்படின்ற பார்த்தோன்னே கண்ணு கூசுற மாதிரி அவ்வளோ பிரைட் கலர்ஸ் வேண்டாம். தீபாவளி இப்போ தான் முடிஞ்சிருக்கு, தீபாவளியில் வாங்கின புது ட்ரெஸ்லாம் போட வேண்டாம் சரிங்களா. ஸோ அக்சசரிஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பெல்ட்டாக இருக்கட்டும், ஜிகுன்னு இருக்கக்கூடிய பெல்ட், ஷைனிங்காக இருக்கக்கூடிய பெல்ட்டு, அப்படியே என்னது வாட்ச் வந்து என்னது அப்படியே மின்னிக்கிட்டே இருக்கக்கூடியது அப்படிலாம் வேண்டாம் சரிங்களா. கொஞ்சம் நீட்டாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. வாட்சஸ் இருக்கட்டும், பெல்ட் இருக்கட்டும், எல்லாமே என்னது கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணுங்க. அண்டு வேற என்னப்பா, அண்ட் கலர்ஸ் எப்பயுமே என்ன கலர்ஸ் வேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் என்னது லைட் கலர்ஸாக ப்ரிஃபர் பண்ணுங்க சரிங்களா. அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்க. அதுலேயுமே லைட் ப்ளூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரிஃபரபிள் சரிங்களா. ஸோ லைட் ப்ளூ அப்படின்றது ஆல்வேஸ் ப்ரிஃபரபிள். இன்டர்வியூக்கு எப்பயுமே என்னது பண்ணிட்டு போங்க. இதுவே கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா, பாய்ஸாக இருந்தீங்கன்னா லைட் ப்ளூ ஷர்ட் போட்டு போங்க. கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா கிரே அல்லது ப்ளூ ரெண்டுமே ஓகே. ஸோ என்ன பண்ணுங்க, சுடிதார் போட்டு போகிறீங்கன்னா நீட்டாக அயர்ன் பண்ணிவிட்டு சரிங்களா. ஸோ நீட்டாக அயர்ன் பண்ணிவிட்டு ஷால்லாம் என்னது ஒன் சைட் போட்டு நீட்டாக பின் பண்ணிட்டு போங்க சரிங்களா. ரொம்ப டபுள் சைட் போட்டு இப்படி ஃப்ரில்ஸ் எல்லாம் வச்சு அப்படிலாம் வேண்டாம். ஒரு காட்டன் ஓகேங்களா, காட்டன் சுடிதார் போட்டுக்கோங்க. அண்ட் அது வந்து என்னது நீட்டாக பின் பண்ணிட்டு போங்க, அயர்ன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போங்க. அயர்ன் பண்ணிட்டு போட்டுட்டு போங்க. அண்ட் சாரி கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா என்னது இந்த நயன்தாரா ஒரு மூவியில் கட்டியிருப்பாங்க தெரியுமா, இதில் மேயராக இருக்கிற மாதிரி, ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கிற மாதிரி ஒரு மூவியில் கட்டியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி மைல்டு கலர்ஸ் ஓகேங்களா, நாட் டார்க் அண்ட் போல்ட் கலர்ஸ் வேண்டாம், மைல்டு கலர்ஸில் க்ளோஸ் நெக்கோட இருக்கிற மாதிரியான என்னது ப்ளவுசஸ் அண்ட் சாரீஸை நீங்கள் போட்டுட்டு போகலாம் சரிங்களா. ப்ரிஃபரன்ஸ் இதுதான், இல்லை மேம் என்கிட்ட இப்போ இதுதான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் போட்டுட்டு போகலாம். பட் ப்ரிஃபர் பண்ணும்போது இதுக்கு மேலே தான் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்த ரெடி பண்ணிட்டு போங்க சரிங்களா. ஸோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்துருக்கணும், அயர்டாக இருக்கணும். அண்டு நிறைய அக்சசரிஸு, ஜுவல்ஸு, அது இதெல்லாம் நிறைய போட வேண்டாம். மினிமம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மி பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நீட்டாக போங்க. அண்ட் பேசும்போதும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் லைட்டானதை கதவை நாக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே மே ஐ கம்ன்றதை கேளுங்க. அதுக்கப்புறம் கேட்டுட்டு போய் உட்காருங்க. சேரில் உட்காரும் போது எட்ஜிலே உட்கார வேணாம், ஜாலியாக இப்படி சாஞ்சிட்டோ உட்கார வேணாம். நல்லா பின்னாடி போய் உட்காந்து என்னது உங்களோட ஷோல்டர்ஸ் ஃபுல்லாகவே ஓகேங்களா, பேக் போன் வரைக்கும், இந்த இடம் வரைக்கும் வந்து உங்களோட அந்த ஷேர் பின்னாடி செட்டில் ஆயிருந்துருக்கணும். இப்படி உட்காரணும் சரிங்களா. சாஞ்சு இப்படியே உட்காராதீங்க. சேருக்கும் உங்களுக்கும் கேப் இருக்கிற மாதிரி இப்படி எட்ஜில் வந்து உட்காராதீங்க. அதே மாதிரி இப்படி உட்காந்துணுன்றது வேண்டாம். வந்து அது அன்னைக்கு அப்படியும் பேசாதீங்க சரிங்களா. அதே மாதிரி ஓவராக கையை ஆட்டியும் பேச வேண்டாம் ஓகேங்களா. ஸோ அதையும் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. வேற என்னது, எப்பயுமே கையை இப்படி வச்சுக்கோங்க சரிங்களா. 1-2 காலில் இப்படி வைக்கலாம் ஓகேங்களா, அல்லது இப்படி வச்சுக்கோங்க. இது ப்ரிஃபரன்ஸு ஓகேங்களா. அதே மாதிரி கையை கட்டி இப்படி உட்கார வேண்டாம் ஓகேங்களா. கையை கட்டி இப்படி உட்கார வேண்டாம். கையை இப்படி நார்மலாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. வேற என்னது, எப்பயுமே சிரிச்சுட்டு இருங்க சரிங்களா. ஒரு வேளை உங்களை வந்து கார்னர் பண்ணி இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும், சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வைங்களேன். உங்களுக்கு தெரியாதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள், மேம் can I guess it? I don't know the exact answer. Can I guess it? அப்படின்னு சொல்லலாம்.
எனக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் தெரியல மேம், கெஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. இல்லையா உங்களுக்கு சுத்தமா அதை பத்தி ஐடியாவே இல்லையா, மேம் ஐ டோன்ட் திங்க் ஐவ் ஹர்ட் அபவுட் இட் ஆர் ஐ டோன்ட் திங்க் ஐவ் கம் அக்ராஸ் இட், பட் ஐ டெஃபினெட்லி லுக் இன் டு இட் டுநைட் அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா, இது வரைக்கும் நான் அதை கேள்விப்பட்டதா எனக்கு தோணலை, இது வரைக்கும் நான் அது விசாரிச்சதா எனக்கு தோணலை, பட் கண்டிப்பா இன்னைக்கு நான் போய் அதை பத்தி நான் இது பண்ணுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிங்களா, ஓகேப்பா. ஸோ இதெல்லாமே இருக்கும். ஸோ உள்ளே போயாச்சு, உட்காந்து அவங்ககிட்ட எப்பயுமே குட் மார்னிங் ஒரு குட் ஆஃப்டர்நூன் ஒரு குட் ஈவினிங் என்ன டைமில் நீங்கள் உள்ளே போகிறீங்களோ அந்த டைமில் போய் இது பண்ணுங்க. அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படின்றதுனால எப்பயுமே என்னன்னா அர்லியராக போயிடுங்க. ஏன்னா அந்த டே முடிய யாராக இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு எக்ஸாஷன் வரும். சரிங்களா, ஸோ அந்த எக்ஸாஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஆல்வேஸ் என்னது கொஞ்சம் அர்லியாகவே போயிடுங்க, மார்னிங்கே ப்ரிஃபர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் உட்கார்ந்துருக்கும் போது எல்லாருமே சேர்ந்துருக்காங்கன்னா அவங்க அதை பேசுவாங்க, இவங்க அதை பேசுவாங்க, அதை பார்த்தியா இதை பார்த்தியா அதை பற்றி பார்த்தியா இதை பற்றி பார்த்தியான்னு நிறைய என்னது அலெக்சாண்டரோட குதிரை பேரு தெரியுமா அப்பெல்லாம் கேட்பாங்க. அவ்வளோலாம் நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அங்கெல்லாம் போய் என்னது பதறக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். ஓகேங்களா, நீங்க ஏற்கனவே உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்றத நீங்க வந்து மெயின்ஸ் கொடுத்துட்டு கிளியர் பண்ணிட்டு அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, ஸோ உங்களோட டேலண்ட் என்னன்றதை நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. இப்போ வந்து மென்டலி நீங்க எந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கீங்க, உங்களால எல்லாமே உங்களால என்னது கேள்வி கேட்டோம்னா அதை புரிஞ்சு உங்களால பதில் சொல்ல முடியுதா, புரிதல் இருக்கா, ரியாலிட்டியா ஈஸியா இருக்கீங்களா, இல்ல அடிக்கடிக்கு ரொம்ப வேவரா ஆகுறீங்களா, அந்த மாதிரியான விஷயத்த டெஸ்ட் பண்றதுக்காக தான் மெயினா இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே இல்லைன்ற மாதிரி மனசு உடஞ்சிடவும் வேண்டாம். எல்லாமே தெரியும் எனக்கு, என்ன வேணா கேளுங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு கால் மேல கால் போட்டுட்டு உட்காரவும் வேண்டாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அங்க ஒரு செலிபிரிட்டியா போய் உட்காரல, நம்ம என்னவா போய் உட்கார்றோம், ஒரு வேலைக்காக தான் போய் உட்கார்றோம். ஸோ என்னது பிஹேவியர் கொஞ்சம் பொலைட்டாக பண்ணுங்க அண்ட் ஸ்மைலோட பண்ணுங்க. எவ்வளோ உங்களை வந்து என்னது மோஸ்ட்லி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே ஒரு இன்டர்வியூ முடிஞ்சு எந்த ஒரு கேண்டிடேட் வெளியில வரும்போதும் சிரிப்போடு தான் வருவாங்க. ஸோ அவ்வளோ என்னது கம்ஃபர்டபுளாக தான் உங்களை வச்சிருப்பாங்க. பட் ஒருவேளை சினாரியோ மாறினாலும் நீங்க வெக்ஸ் ஆக வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம், கூலா வெளியில வாங்க. சரிங்களா, கூலா பதில் சொல்லுங்க, கேப்டன் கூல் மாதிரி இருங்க. சரிங்களா, ஓகே. ஸோ போன உடனே வந்து உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது உங்களுடைய பேர் சொல்லுங்க. பேர் சொல்லும் போது மை செல்ஃப் பிரணவா சொல்லக்கூடாது, இட் இஸ் பிரணவா அப்படி சொல்லக்கூடாது. ஒன்று ஐ ஆம் பிரணவான்னு சொல்லலாம். சரிங்களா, ஓகே, அல்லது மை நேம் இஸ் பிரணவான்னு சொல்லலாம். சரிங்களா, அதுக்கு பதிலாக இட் இஸ் மை செல்ஃப் அப்படிலாம் யூஸ் பண்ணாதீங்க, அது தப்பு. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து சிட்டி சொல்லுங்க. சிட்டி சொல்லும் போது நீங்க எங்க பிறந்தீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிறந்தது வந்தீங்கன்னா மும்பை, ஆனா நான் வளர்ந்தது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாடு தான். சரிங்களா, சென்னை தான். ஸோ அப்போ நான் பிறந்தது நான் என்ன சொல்லுவேன், born in Mumbai and brought up in சென்னை அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா, born in Mumbai and brought up in சென்னை அப்படின்னு சொல்லுவேன். இதுவே என்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்னது born and brought up in திருச்சி. அப்போ அவர் என்ன சொல்வாரு, I was born and brought up in திருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ ஒரே இடமா இருந்துச்சுன்னா born and brought upனு சொல்லுங்க. வேற இடமா இருந்துச்சுன்னா born here brought up thereன்றத ஊரை மாற்றி சொல்லுங்க. சரிங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊர் சொல்லும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மும்பையில் பிறந்தேன் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா மும்பையில் பேஸ் பண்ணியான கேள்விகளும் எனக்கு கேட்பாங்க, சென்னையை பேஸ் பண்ணியான கேள்விகளும் எனக்கு கேட்பாங்க. சரிங்களா, அப்போ நீங்க எந்த ஊரை சொல்றீங்களோ, நீங்க என்ன வாயில சொல்றீங்களோ அதுல இருந்து தான் கேள்விகளும் நிறைய வரும். ஸோ கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்னது பேரண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. அதாவது உங்களோட அம்மா, அக்கா, தங்கச்சி, தம்பி எல்லாரும் பத்தியும் சொல்ல தேவையில்ல, வெறும் அம்மா அப்பா பத்தி சொன்னா போதும். அவங்களுடைய பேரும் அவசியம் கிடையாது, அவங்க என்ன பண்றாங்க. என்னோட அப்பா வந்து ஒரு பிரைவேட் ஃபர்ம்ல வேலை செய்யறாங்க, என்னோட அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கன்னு சொல்லாதீங்க, ஹோம் மேக்கரா இருக்காங்கன்னு சொல்லுங்க. என்னோட அம்மா வந்து ஹோம் மேக்கரா இருக்காங்க, மை மதர் இஸ் ஹோம் மேக்கர் அண்ட் மை ஃபாதர் ஒர்க்ஸ் இன் அ பிரைவேட் ஃபர்ம் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ ப்ரைவேட் ஃபர்ம்னு சொல்லும் போது அவங்க கேட்பாங்க என்ன ஃபர்மில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட ரோல் என்னன்னு கேட்பாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட அதெல்லாம் கேட்டுக்கோங்க. அண்ட் அந்த ரோலில் என்னென்ன டியூட்டிஸ் இருக்கும், என்னென்ன ரிஸ்க் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ரோல்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கா, இல்லை அங்கே மட்டும்தான் உங்கள் அப்பா பர்டிகுலராக அந்த ஒரு கம்பெனியில் மட்டும்தான் இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும்
தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல இருந்தும் கேள்விகள் கேட்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் சொல்றப்போ என்னதுன்னா, உங்களுடைய ஸ்கூல் நான் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் இங்க படிச்சேன், 3rd ஸ்டாண்டர்ட் வீட்டை மாத்தினதுனால என்ன ஸ்கூலையும் மாத்தி விட்டாங்க, அதுக்கப்புறம் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த ஸ்கூல்ல இருந்துச்சு, 6th இல்ல, அதனால நான் 6th to 8th வேற ஒரு ஸ்கூல்ல படிச்சேன், 8th அப்புறம் அந்த கதைலாம் சொல்ல வேண்டாம். சரிங்களா? ஸோ லேட்டஸ்டா நீங்க என்ன முடிச்சீங்க, பிஏ என்னது பேச்சுலர்ஸ் முடிச்சிங்களா, மாஸ்டர்ஸ் முடிச்சிங்களா, ஓகேங்களா, என்ன சொல்லணும், I've completed my masters in, ஓகேங்களா, I completed my masters in என்னது 2020 2022 அப்படின்னு சொல்லிட்டு என்னது மாஸ்டர்ஸோ பேச்சுலர்ஸோ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதை முடிச்சிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேப் கேட்பாங்க. ஸோ அப்போ முடிச்சிங்க, இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க அப்படின்றது கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு கரெக்டான வேலிடான ரீசனை எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ நாள் நான் இதை பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு இதுதான் ப்ரிஃபரன்ஸாக இருந்துச்சு, அதனால தான் என்னால் அடுத்து போக முடியல அப்படின்ற மாதிரி கரெக்டானதா எஜுகேஷன் எடுத்து சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய பெஸ்ட் குவாலிட்டி என்ன, உங்களுடைய வர்ஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்றது கேட்பாங்க. ஸோ பெஸ்ட்னு சொல்லும் போது என்னது, நான் வந்து குறிக்கோளோட இருப்பேன், டிட்டர்மினேஷனோட இருப்பேன், விடாமுயற்சியா வேலை செய்வேன், நான் ஒன்று எடுத்தேன்னா அது முடிக்காம தூங்க மாட்டேன் அப்படின்றதுலாம் என்னது குட் குவாலிட்டிஸ்னு சொல்லலாம். பேட் குவாலிட்டிஸ்னா எனக்கு சாப்பிட்டா 1 மணி நேரம் தூங்கியே ஆகணும், எனக்கு வந்து என்னது ஒரு நாளைக்கு 10 வாட்டி டீ குடிக்க போயே ஆகணும் அப்படின்றதெல்லாம் என்னோட வீக்னஸா சொல்லக்கூடாது. சரிங்களா? ஸோ வீக்னஸ்ன்னு சொல்லணும், பட் அதுவும் எப்படி இருக்கணும், ஒரு பாசிட்டிவா தான் இருக்கணும். ஏன்னா வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து என்னது பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்றது என்னோட வீக்னஸ்பா அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு எல்லா விஷயமும் பெர்ஃபெக்டா முடிச்சே ஆகணும், அதுல எதனா ஒரு குறை இருந்துச்சுன்னா என்னால முடியாது, அதை எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும்ன்றது உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பெர்ஃபெக்ஷன்ன்றது என்னோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அல்லது நான் ஒரு ஒர்க்கஹாலிக், என்னால வேலை செஞ்சுட்டு வேலையை விட்டுட்டு அவ்வளோ ஈஸியா வெளியில வர முடியாது, எனக்கு வேலையில இறங்கிட்டோம்னா அதுல தான் ஃபுல்லா மூழ்கி இருப்பேன் அப்படின்னு சொல்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல விஷயம், உங்களை பொறுத்த வரைக்கும் அது கெட்ட விஷயம் தான் பர்சனலி. பட் என்னது, அது கம்பெனிக்கு நல்லதா முடியுன்றதுனால அப்படி சொல்லலாம். அண்ட் ஹாபி, கண்டிப்பா ஒரு விஷயம் ஹாபியா இருக்கணும். அதாவது சும்மா தண்டமா ஒரு வேலையும் இல்லாத போது நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுதான் ஹாபியா கேட்குறாங்க. சரிங்களா? ஹாபி சொல்லும் போது சும்மா நீங்க கதை கட்டாதீங்க. கதை கட்டினீங்கன்னா கண்டிப்பா எனக்கு வந்து பட்டம் விடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், இந்த மழை காலத்துல எங்க பட்டம் விடுறீங்க, அப்போ மழை காலத்துல சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ நான் பேப்பர் போட் செஞ்சு விடுவேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நீங்க பண்ணாலும் அதை அப்படி சொல்லக்கூடாது. ஸோ என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்ட்ரென்த் எது, வீக்னஸ் எது முடிச்சாச்சா. ஹாபி சொல்லும் போது எதுனா ஒரு நல்லது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு குக்கிங் செய்ய ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொல்லும் போது, அப்படிங்களா, சரி ஓகே, எதுனா இந்த டிஷ்க்கு ரெசிபி சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அல்லது நீங்கள் எந்த வெப்சைட்டை வந்து மேஜராக ஃபாலோ பண்ணுறீங்க, எந்த யூடியூப் சீரீஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க குக்கிங் ரெசிபிக்காக அப்படின்றதெல்லாம் கேட்கலாம். அதை வச்சு கேட்பாங்க. அதாவது நீங்கள் பொய் சொல்கிறீங்களா இல்லையான்றதை பார்ப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு சிங்கிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்கன்னா, எங்க ஒரு பாடி காமிங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய போகும். ஸோ ஹாபிஸ் தயவு செஞ்சு நீங்கள் யூஸ்வலாக பண்ணுறதை சொல்லுங்கள், அல்லது உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அதை சொல்லுங்கள். எனக்கு கேம்ஸ் விளையாட பிடிக்கும்னா, வீடியோ கேம்ஸ் விளையாட பிடிக்கும் அப்படின்னா இப்போ பப்ஜி விளையாடுவேன், அல்லது வேற எதுனா அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் வந்துச்சு அது விளையாடுவேன், அது சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, தப்பே கிடையாது. ஓகேங்களா? ஆனா அப்படி சொல்லும் போது அதுல இருந்து கேள்வி வரும், அதுதான் பப்ஜி அப்ப பேன் பண்ணிட்டாங்களே, அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா, அப்ப அதுல இருந்து என்ன நல்ல விஷயம்னு நினைக்கிறீங்க, அதுல எது கெட்ட விஷயம், இப்ப இதனால நிறைய பேருக்கு இவ்வளோ எஃபெக்ட் வந்திருக்கு, அப்போ இது நல்ல விஷயம்னு நினைக்கிறீங்களா, பின்ன நீங்க ஏன் இதை என்கரேஜ் பண்றீங்க, நீங்க ஏன் அதை பண்றீங்க, ஸோ உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது என்கரேஜ்மெண்ட்டாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஹாபி அப்படின்றது சும்மா பிளாங்கா எனக்கு வந்து பிளெயின் ஓட்ட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நீங்க எந்த பிளெயினை ஓட்டிருக்கீங்க, எங்க ஓட்டிருக்கீங்க, எங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க, எங்க லைசன்ஸ் வாங்கினீங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் வரும். ஸோ அதனால பார்த்து நிதானமா சொல்லுங்க. சரிங்களா? ஸோ இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்றத மட்டும் நம்ம ஜென்ரலா இன்னைக்கு பார்த்துருக்கோம். அண்ட் என்னது, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஜென்ரல் டாபிக்ஸும் கேட்பாங்க. சரிங்களா? ஜென்ரல் டாபிக்ஸும் கேட்பாங்க. இப்போ அகடமிக் நீங்க சொல்றீங்கன்னா அதை பேஸ் பண்ணியான கேள்விகள் நிறைய கேட்பாங்க. வேற எதுனா வேலை முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாப்ல உங்களோட ரோல் என்ன, அது இதுன்றதை அதை நோண்டுவாங்க. கேப் இருந்துச்சுன்னா எதுக்காக இவ்வளவு வருஷம் நீங்க கேப் விட்டீங்க அப்படின்றத நோண்டுவாங்க. கரியர் கோல் உங்களுக்கு என்னவா இருக்கணும்னு ஆசை, லைஃப்ல உங்களுக்கு என்ன கோல் இருக்கணும்னு ஆசை, ஜாலியா மலாக் படுத்து தூங்கணும், எதை பத்தியும் கவலையே படாம நிம்மதியா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேலை வேணும், ஸோ அவங்க
ஏத்துக்கக்கூடிய விதமா பார்த்து சொல்லுங்க. இதுவே நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூ பிலாங் டு ஆந்திர பிரதேஷ் பட் யூ அப்ளைட் ஃபார் சென்னை அப்படின்னா எதுக்கு நீங்க மாத்தி அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஏன் ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை, வேகன்சி இங்கே தான் அதிகமாக இருக்குன்னா உங்கள் மேலே நீங்கள் கட் ஆஃப் நிறைய எடுப்பீங்கன்ற நம்பிக்கை இல்லையா, அதனால தான் மாற்றினீங்களா அப்படின்றது கேட்பாங்க. அல்லது எதுக்கு பேங்கிங்கை சூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது இல்லாமல் சில ஜென்ரல் டாப்பிக்கும் கேட்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாம். இப்போ அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்னா இன்னைக்கு காலையில் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு காலைல நியூஸ் பேப்பரில் மேலே ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்னவா இருந்துச்சோ தெரியுமா அப்படின்றது கேட்கலாம். அல்லது இந்த வாரத்தில் நடந்த ஒரு விஷயத்த கேட்கலாம். இப்போ யூஎஸ் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு மேம், யூஎஸ்க்கு நமக்கும் சம்மந்தம் இல்லை தான், பட் யூஎஸ் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, யாருக்கு நிறைய இதாகும்னு நினைக்கிறீங்க, யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க, யார் வின் பண்ணா நல்லதா கெட்டதா, நம்ம இந்தியாவை அதை எப்படி அஃபெக்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரியான கேள்விகளும் கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டேட் ஒன் ஆர்ஆர்பி அப்படின்றத ஒன்று கொண்டு வந்தாங்க சரிங்களா. இப்போ ஆர்ஆர்பி எப்போ ஆரம்பிச்சாங்க, எங்கே ஆரம்பிச்சாங்க, எந்த கமிட்டினால ஆரம்பிச்சாங்க, ரெக்கமெண்டேஷன் ஆஃப் விச் கமிட்டி, அதுக்கப்புறம் இது எந்த வருஷம் ஆரம்பிச்சது, அப்புறம் எவ்வளோ இருந்துச்சு முன்னாடி, இப்போ எவ்வளோ இருக்கு, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க சரிங்களா. ரூரல் ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய ஊர், இப்போ நான் சென்னை, நான் மும்பை சொன்னேன்னா சென்னையில் மும்பையில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் பற்றியோ டேம்ஸ் பற்றியோ அல்லது அதோட ஸ்பெஷாலிட்டி பற்றியோ அல்லது எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் பற்றியோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க உங்களுடைய பர்டிகுலர் ஏரியாவுக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் தைரியமாக பண்ணலாம் சரிங்களா. ஸோ இன்டர்வியூ போகிறவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் தான், நல்லா பண்ணுங்கள். இன்டர்வியூ என்னது தைரியமாக போய் அட்டென்ட் பண்ணுங்கள், பாசிட்டிவாக போயிட்டு வாங்க, ஸ்மைலிங்கோட போயிட்டு வாங்க ஓகேங்களா. போயிட்டு வந்துட்டு எப்படி பண்ணீங்க என்ன ஏது அப்படின்றத மறக்காம இந்த செஷன்ல கீழே கமெண்ட் செஷன்ல போட்டுருங்க சரிங்களா. அந்த யார் யாருக்கு என்னென்ன டைம் இது இன்டர்வியூ இருக்கு அப்படின்றதையும் மறக்காம என்னது கமெண்ட் செஷன்ல போட்டுருங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ், டூ வெல் ஓகேங்களா. ஐ வில் see you guys in the session. Bye bye, take care, all the best.